நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். குடும்ப பிரச்சினை காரணமாக சித்தப்பாவை அரிவாளால் விரல்களை வெட்டிய இளைஞர் தலைமறைவு. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா வடமதுரை ஒன்றியம் தென்னம்பட்டி இந்திரா நகரை சேர்ந்தவர் 43 வயதாகும் சங்கர். இவர் வடமதுரை பகுதியில் செயல்படும் பஞ்சாலையில் வேலை செய்து வருகிறார். இவர் இன்று விசிக மாநாட்டிற்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்த பொழுது இவரது அண்ணன் மகன் கௌதம் என்பவர் தனது சித்தப்பா தோள்பட்டை மற்றும் இடது கை விரல்களை வெட்டி எடுத்துள்ளார். மேலும் சங்கரின் அண்ணன் முத்தமிழ் முனியாண்டி என்பவர் இறந்து 1 வருடம்தான் ஆகிறது. இந்த நிலையில் கௌதம் தனது அம்மாவுக்கும் சித்தப்பாவுக்கும் கள்ள தொடர்பு இருப்பதாக நினைத்து சித்தப்பாவை கண்டித்துள்ளதாக தெரிகிறது. இந்த பிரச்சனை கடந்த சில நாட்களாகவே நடந்து வந்துள்ளது. இதன் காரணமாக இன்று காலை யாரும் எதிர்பார்க்காத நிலையில் இச்சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார். சங்கரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்கு முன் தப்பி ஓடிவிட்டார். சங்கரை மீட்ட உறவினர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சிகிச்சை பலனளிக்காத காரணத்தினால் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த வடமதுரை காவல் ஆய்வாளர் முனைவர் கண்ணன் தலைமையில் வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய கௌதமை தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 809818187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.